Assalamu Alaikum. Hi friends, welcome back to Shana's Happy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியால இருந்து நாங்க கொண்டு வந்த பார்சலை தான் ஓபன் பண்ண போறோம். இந்தியால இருந்து நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கறதை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியால இருந்து கொண்டு வந்தது மொத்தமா 3 பார்சல். ஃபர்ஸ்ட் பார்சல் வந்து ஏற்கனவே பிரிச்சாச்சு. அதுல ஃபுல்லா Dresses தான் இருந்தது. பாக்கி 2 பார்சல்ல தான் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்டி ஓபன் பண்ண உடனே இதுல ஊறுகாய் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் வடகை ஐட்டம்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மசாலா ஐட்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொண்ணா காட்றேன். ரெண்டாவது பெட்டியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஆயில் அதுக்கு அப்புறமா கருவாடு இந்த மாதிரி மசாலா பொடிலாம் இருக்கு. அதுவும் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே நான் கருவாடு டப்பா தான் வெளிய எடுத்தேன். இதுல வந்து நெத்திலி கருவாடு அதுக்கு அப்புறமா வந்து நெய்மீன் கருவாடு இருக்கு. அப்புறம் குழம்புல போறதுக்கான கருவாடுலாம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு அப்புறமா இந்த பவுச்ல வந்து மேக்கப் ஐட்டம்லாம் இருக்கு. நான் இங்க இருந்து கொண்டு போனதை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு அப்புறமா பிரஷ். இந்த கவர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுவுமே எடுத்துட்டு வந்திருந்தோம். இத கொண்டுட்டு போய் நாங்க கொடுத்துறணும். அதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து பட்டாணி கடலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால உப்பு கடலை கொஞ்சம் வேர்க்கடலை இருக்கு இல்லையா அதை வந்து பக்கோடா கொண்டு வந்திருக்கோம். அப்புறமா பட்டாணி கொண்டு வந்திருக்கேன். இந்த கவர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து கொஞ்சம் கருவாடு ஐட்டம் தான் இருக்கு. இங்க வந்து கருவாடு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் ஊர்ல இருந்தே கொஞ்சம் அதிகமாவே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து மாசி கருவாடு அதுக்கு அப்புறமா நெய்மீன் கருவாடு கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 6 மாசம் ஆனாலும் சரி அப்படியே வாடை இல்லாம நல்லா இருக்கும். அப்புறமா வந்து கொஞ்சம் அவுல் வாங்கிட்டு வந்திருக்கேன். கெட்டி அவுல் வந்து அங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கவர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குன்னக்குடி சர்பத் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சர்பத் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால நான் வந்து 2 ஃப்ளேவர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்னு வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர், இன்னொன்னு வந்து நன்னாரி ஃப்ளேவர். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து தஞ்சாவூர்ல குன்னக்குடி சர்பத் அப்படிங்கிற கடையிலே தான் கிடைச்சது. அங்க இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அப்புறமா இந்த பார்சல்ல வந்து கிள்ளு வடகம் இருக்கு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அம்மா கொடுத்திருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால கொடுத்திருக்காங்க. அப்புறமா இதுல வந்து புளி இருக்கு. புளி வந்து நான் ஒரு 3 கிலோ மாதிரி எப்போ வந்தாலும் இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்துடுவேன். இங்க இருந்து நான் வந்து புளி வாங்க மாட்டேன். அப்படியே வாங்கினா ரொம்ப கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா நான் வாங்க மாட்டேன். எப்படியா இருந்தாலும் எனக்கு ஊர்ல இருந்து கொடுத்து விட்டுருவாங்க. அப்புறமா அப்பளம் கொண்டு வந்திருக்கேன். சேமியா பாக்கெட் நான் கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து சேமியா இங்கே வந்து ரொம்ப மொத்தமாக கிடைக்கும். அணில் சேமியாவும் கிடைக்காது. கிடைச்சாலும் ரொம்ப ரேட் கூட இருக்கும். அதனால நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா மிளகா மல்லி எல்லாமே ஊர்லேருந்தே அரைச்சி எப்பயுமே நான் கொண்டு வந்துடுவேன். தீந்துருச்சுனாலும் அரைச்சி எனக்கு அங்கேருந்து கொடுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த கவரில் நெய் இருக்குது. இந்த நெய் வந்து நான் திருச்சியிலேருந்து தான் எப்பயும் வாங்கிட்டு வருவேன். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொந்தமாக வீட்டிலே உருக்கி தருவாங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அவங்கள்ட்ட மட்டும்தான் நான் நெய் வாங்குவேன். அதுக்கப்புறமா இதுலலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருக்குது. அது எப்பயுமே வந்து பல்காக 3 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா இப்போ மொத்தமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் என்கிட்ட வந்து 4 லிட்டர் குக்கர் இல்லை. அதனால் நான் 4 லிட்டர் குக்கர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இதில் கருப்பட்டி வெல்லம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பருப்பு மத்தி என்கிட்ட இல்லை. அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு நல்லா கிடைக்காது. அதனால் நான் இந்தியாவிலேருந்தே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சன்ரைஸ் காஃபி தூள் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறனால நான் அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து வடகம் இருக்குது. ஜவ்வரிசி வடகம். இது எங்கள் நானிமா வந்து போட்டு கொடுத்தது. எனக்கு வந்து ஜவ்வரிசி வடகம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அவங்க வந்து எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்தரை வத்தல் இருக்குது. இது வந்து சஃபானாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பா போட்டு கொடுத்தாங்க. அப்புறமா டெல்லி அப்பளம் வந்து கிடச்சது. அது வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் இருக்குது. இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் கிடைக்காது. அதனால் நான் வந்து அங்கேருந்தே கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இதுலேயும் வந்து அப்பளம் தான் இருக்குது. இது வந்து எதுக்கோ ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு தெரியல. அதுவும் இதில் இருக்குது. அப்புறமா மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா வந்து சிறுதானிய மாவு ஐட்டமும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின்கார்ட் கேட்டில் இருக்கிற ஜானகிராமன் கடையில் தான் வாங்கினேன். அப்புறமா இட்லி பொடி இது வந்து அப்பா அரைச்சி கொடுத்தது.
இது கூட வந்து மசாலா ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன். சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா, பெப்பர் சிக்கன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வடகம் இருக்குது. இதுவுமே எங்கள் நானியம்மா தான் போட்டு கொடுத்தது. அப்புறம் மிளகா மல்லிலாம் வீட்டில் அரைச்சிக்கிட்டது. இதில் வந்து இந்த வாளி வந்து க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு 3 வாளி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா சோப்பு, பேஸ்ட்டு இதெல்லாம் கூட நான் அங்கேருந்தே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசி மாவு வந்து நானிம்மா அரைச்சி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து பேட் வடகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக சத்து மாவு இதெல்லாம் கடையில் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து மஞ்சள் தூள், சக்தி மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது. அதனால் அதெல்லாம் அங்கே வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன தான் இங்கே வந்து நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைச்சாலும் நமக்கு இந்தியாவிலேருந்து வாங்குற மாதிரி வராது. தேவைப்படுற பொருள் எல்லாம் நான் அங்கேருந்தே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.